ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா 18, அருள்வாக்குகள் 35-43 வரை. பாஸ்கா விழாவில் பங்கேற்பதற்காக இயேசு எருசலேமை நோக்கி பயணிக்கின்ற வேளை. எரிகோவில் மிகப்பெரிய கூட்டம் இயேசுவினுடைய படிப்பினைகளை கேட்ட வண்ணமாக நகர்ந்து செல்கிறது. திருப்பயணிகள் தாராளமாக தங்களுக்கு பிச்சை போடுவார்கள் என்கின்ற நோக்கத்தில் சாலையின் இரு மருங்கிலும் பிச்சைக்காரர்கள் வரிசையாக அமர்ந்து பிச்சை கேட்கிறார்கள். புதுமைகள் செய்கின்ற நாசரேத்தூர் இயேசு செல்கிறார் என்று பார்வையற்றவருடைய காதுகளில் விழுகிறது. தாவீதின் மகனே இயேசுவே, என்மேல் இரக்கம் வையும் என்று தன்னுடைய குரலின் உச்சஸ்தானியில் பலமுறை கூப்பிடுகிறார். இயேசுவின் படிப்பினைகளை கேட்டு வருகின்ற கூட்டம் அவரை கத்தாமல் இருக்குமாறு வற்புறுத்துகிறது. ஆனால் அது பலன் தரவில்லை. பார்வையற்ற பிச்சைக்காரனின் கூக்குரலுக்கு இயேசு செவிசாய்க்கிறார். நாமும் திரும்ப திரும்ப எழுப்பும் கூக்குரலுக்கு கடவுள் எப்படி அந்த பார்வையற்ற மனிதருக்கு நின்று செவிசாய்த்தாரோ அதே போல நமக்கும் செவிசாய்த்து பதில் சொல்வார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்க, ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்றவுடன் இயேசு அவன் தேவையை பூர்த்தி செய்கிறார். பார்வை பெறு, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்கிறார். இயேசுவின் குணப்படுத்துதலின் வல்லமையிலும் இரக்கத்தின் இதயத்திலும் அவன் வைத்த நம்பிக்கையால் நிகழ்ந்த புதுமை இது. இந்த பகுதியை புனித அகுஸ்தினார் பின்வருமாறு விவரிக்கிறார். இயேசு நம்மை கடந்து செல்லும் போதே நாம் அவரிடம் நமக்கு தேவையானவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தாமதித்தால் நம்மை கடந்து செல்லுகின்ற இயேசு மீண்டும் திரும்பி வர மாட்டார் என்று அஞ்சுகிறேன் என்று இந்த பகுதியை பற்றி விவரிக்கிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லும் பாடம் என்ன? 1. நம்மிலும் பிறரிலும் இருக்கின்ற உயிருள்ள கடவுளின் பிரசன்னத்தை கண்டுணர முடியாமலும் பாராட்டாமலும் இருக்கின்ற ஆன்மீக குருட்டுத்தனத்திலிருந்து குணமடைய இயேசுவிடம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட குணப்படுத்துதல் நம்மில் நடைபெற பார்வையற்றவனின் அதே நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நமக்கு வேண்டும். நாம் நம்பிக்கையில் உறுதியுடனும் அவசர தேவையை உணர்ந்தும் தொடர்ந்தும் ஜெபிக்க வேண்டும். 2. நமது நம்பிக்கை தளர்வுறும் போதும் கடவுளின் திட்டங்களுக்கு பின்னால் இருக்கின்ற காரண காரியத்தை புரிந்து கொள்ள முடியாத வேளையிலும் நம்முடைய கடமைகளில் நிலைகுலைகின்ற போதும் நாம் அந்த பார்வையற்றவரைப் போல, ஆண்டவரே, எனக்கு பார்வை தாரும் என்று வேண்ட வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.